இன்னைக்கு நம்ம வந்து கலைடாஸ்கோப் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மிரர் ஷாப்பில் நான் வந்து மிரரை கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 3 மிரர் வாங்கியிருக்கலாம். 3 கண்ணாடினா இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் மிரர் வாங்கிக்கோங்க. இல்லை 4 கண்ணாடினா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி செட் பண்ண போகிறோம்னா, இந்த 3 மிரரையும் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு அந்த த்ரெட்டை போட்டு கட்டிக்கலாம். இது வந்து கண்ணாடி நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா கையை கிழிச்சிடும். இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை சுற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நூலால் கட்டிட்டோம். இதுக்கு மேலே நம்ம டேப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கண்ணாடியை வந்து ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேப் போட்டுடலாம். நல்லா 2-3 தடவை இந்த டேப் போட்டுக்கலாம். மேலே இன்னொரு தடவை டேப் போட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டேப் போட்டிருக்கோம்ல, இந்த எண்டை விட்டுட்டு இந்தாண்ட எண்டில் நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு இந்த ஹோல் வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை டேப் போட்டு ஒட்டிடலாம். நம்ம இந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டிக்கு சுற்றியும் நம்ம டேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் நீட்டாக சுற்றிக்கலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் கலர் பேப்பர் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து மிரர் வச்சுருக்கோம், ஒரு சைடு கார்ட்போர்ட் ஷீட் வச்சுருக்கோம். அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து நம்ம இந்த சிசரை வச்சு நடுவில் ஒரு சென்டராக நம்ம பார்க்க முடிகிற மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஹோல் போட்டாச்சு. இந்த ஹோலை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி உடஞ்ச பேங்கில் இந்த மாதிரி தூளாக உடச்சி வச்சுருக்கோம். நம்ம ஒரு 2-3 பீஸ் போட்டுக்கலாம். கலராக எடுத்து போட்டுக்கலாம். போடலாம். வா, அழகாக வந்துருக்கு. சூப்பராக வந்துருக்கு. இந்த ஹோலை வந்து நம்ம இன்னும் கூட பெருசாக பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் வெளியில் இருக்க வெளிச்சம் கொஞ்சம் தெரியும்ன்ற. நீங்களும் பாருங்கள்.
இப்போ நம்ம இதுக்கு பதிலாக குன்றின் மணி கூட போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறத எது ஒன்றா போட்டு பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது. நீங்களும் பாருங்கள். நிறையா போட்டால் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இது வந்து ரிஃப்ளெக்ஷனால மல்டிபிள் இமேஜ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.